ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 என்னங்க நேற்று பிக் பாஸ் சீசன் 9 நேற்று முடிச்சு ஃபினாலே எல்லாம் வாங்கி முடிச்சுட்டாங்க. பட் இன்னமும் ஓய்ஞ்ச பாடு இல்லைங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சில ரூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, சில ரூமர்ஸு, சில பார்வதி ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சில யூடியூபரே வந்து பார்வதி ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் நான் பேர்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஆர் டீம் இருக்கான் பார்வதிக்கு. ஸோ அந்த பிஆர் டீம் தான் பார்வதியை வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சு அவங்கள வந்து ஃபினாலையில் வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்களாம். இப்படி ஒரு கதையை வந்து அவுத்து விட்ருக்கானுங்க. அதால் வந்து பிஆர் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. இதுக்காக தான் பார்வதியை வந்து பிளான் பண்ணி வர வச்சாங்க டிஆர்பிக்காக விஜய் டிவின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, ஒத்துக்கிறேன். பட்டு நேற்று நைட்டு ஃபினாலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட இப்போ 24 ஹவர்ஸ் ஆகுது. இன்னமும் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அவங்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே. இதுக்கு எந்த பிஆர் காரணம்? இதுக்கு யாருன்னா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இதுக்கு பிஆருக்கு காசு கொடுத்து இன்னும் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன முட்டாளான்னா? அவங்களுக்கு இன்னும் தெரியல. இது வந்து பிஆர்லாம் இல்லை, மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க பார்வதி, கமருதீன், வினோத். ஸோ இந்த 3 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்களுக்கு உண்மையாகவே. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து கண்டஸ்டன்ட் வளர்ந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வயிறு எறிகிறாங்களா இன்றைக்கெலாம். என்னடா இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அப்படி என்ன பண்ணாங்க உள்ளே? நம்ம பக்கத்தில் தானே பார்த்துன்னு இருந்தோம். அவங்க வந்து வில்லி அந்த மாதிரிலாம் நம்ம சித்தரித்தோம். ஏன் விஜய் சேதுபதி சாரே அதான் சொன்னார், வில்லின்னு தான் சொன்னார். பட் ஆனால் மக்கள்கிட்ட இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வயிறு எரியுதான் மக்களே. இதை வந்து ஒரு சிலர் நமக்கு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, பாவம் இந்த திவ்யா வின் பண்ணாங்க இல்லையா டைட்டில், பாவம் அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டத்தாலையும் பிஆரால் தான் அவங்க வந்து கப்பு வாங்கினாங்க. அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க, நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. பட் என்னென்னா, எந்த கண்டஸ்டன்ட்டுமே இப்படி இல்லையே. பாதியில் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்க. அவங்கள வந்து மக்கள் வந்து அப்படி வந்து எதிர்ப்பாங்கன்னு நினச்சா இப்படி கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்காங்க மக்களே உண்மையாகவே. அதுவும் நேற்று வந்து அங்கே இந்த செட்டு இருக்கு இல்லையா, அங்கேவே வந்து அவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி இருந்தோடனே உண்மையாகவே அவங்களால ஜீரணிக்கவே முடியலையாம். எப்பட்றா இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாங்களாம் மக்களே. ஸோ நான் ஒன்றே தான் சொல்லிக்கிறேன், பிஆர்லாம் யாருமே இல்லை. ஈவன் என்ன கூட ஒரு சிலர் இந்த பாரு பிஆர்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. நான்லாம் பாரு பிஆர் இல்லை. நமக்கு சப்ஸ்கிரைபர் பாருங்கள் 1500 பேர் தான் இருக்காங்க. இதுக்கெலாம் யாரும் காசுலாம் தரமாட்டாங்க. உண்மையாகவே வந்து அவங்க பண்ணதில் கேமரில் அவங்க வந்து சிறப்பான கேமர், அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. சின்ன சின்ன தவறு பண்ணாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த தவறை விட மக்களுக்கு வந்து உண்மையாக இருந்தாங்க. அதால் தான் அவங்க வந்து வந்தாங்க. ஏன்னா நான் இப்படி தான், என் கேரக்டர் இது தான், நானாக தான் இருக்கேன்னு சொன்னாங்க பாருங்கள். அதுக்காக தான் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க 2 பேருக்குமே. யாருக்காகவும் போயிட்டு மறைஞ்சு பண்ணலை, எதுவும் பண்ண எது வந்தாலும் ஓப்பன். நான் இதாண்டா, இதாண்டா பாரு, இதாண்டா கமருதீன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ட்ரூ கலரை காமிச்சாங்க பாருங்கள். அதுதாங்க மக்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுக்க காரணமே மெயின் ரீசன் வந்து அதுதான். இதை வந்து இந்த ஹேட்டர்ஸு ப்ளஸ் வந்து வயிற்றெரிச்சலில் புலம்புறாங்க பாரு ஒரு சில யூடியூபர்ஸு, அவங்களாம் புரிஞ்சுக்கணும். உண்மை என்னன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவலில் இறங்கி பாருங்கள். ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள், ஜீர்ணிக்க கற்றுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்னும் அப்படியே வந்து வன்மத்தை விதைச்சினே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வன்மத்தை தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அதே நான் சொல்லிக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.